என்னோட நேம் ஜெகதீஷுங்க. vtechங்கிற ஒரு கம்பெனியை வந்து நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா castiron ப்ராடக்ட்ஸ் வந்து மெயினாக வந்து இப்போ ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே சார், உங்கள்ட்ட என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது சார்? வீட்டு உபயோகத்துக்கு தேவையான சமையல் castiron சமையல் பாத்திரங்கள். அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுலேயே எல்லா பாத்திரங்களுமே இப்போ கிடைக்குது. முதல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட தோசைகள் அது இதுதான் கிடைக்கும். பட் இப்போ கிட்டத்தட்ட சமையலுக்கு தேவையான அனைத்து பாத்திரங்களையும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்க, இப்போ நம்ம வெளியே வாங்குறதுக்கும் உங்கள்கிட்ட வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சார்? பேசிக்காக வந்து 2 டைப் ஆஃப் செல்லர்ஸ் இருப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து ஹோல்சேலர் ப்ளஸ் மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களால் மற்றவங்க கொடுக்குற ப்ரைஸை விட எங்களால் கொஞ்சம் கம்மியாக கொடுக்க முடியும். சேம் டைம் வந்து வி கேன் மெயின்டைன் த குவாலிட்டி. ஓரளவுக்கு வந்து எங்களால் மிக நிச்சயமாக சொல்ல முடியும் மற்றவங்களை விட கொஞ்சம் தரமான ப்ராடக்ட்ஸாக கொடுக்க முடியும். நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்ஸ்னாலும் கூட யூ கேன் சேஞ்ச் த ப்ராடக்ட்டு. ஸோ இந்த மாதிரியான சில மோஸ்ட்லி கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கேரண்டி வந்து நம்ம அவங்களுக்கு தரோம். ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அட்வான்டேஜே இதுதான். முதல்ல வந்து ப்ராடக்ட் வாங்குறது 2 ரூபா விலை கம்மி ஜாஸ்தியாக இருக்குதுங்கிறது ஒரு மேட்டர் போக, உங்களுக்கு எங்களால் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஈஸியாக கொடுக்க முடியும். கிட்டத்தட்ட தரமான ப்ராடக்ட்ஸை க்ளீனாக மெயின்டைன் பண்ணி ஹோல்சேலை விட நம்மளுக்கு வந்து ரீட்டைலில் கொடுக்குறவங்களுக்கு நல்ல ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே சார், நான்ஸ்டிக் அப்படிங்கிற ஒரு பாத்திரம் பார்த்துருக்கேன். இது castiron அப்படிங்கிற பாத்திரம்னா என்ன சார்? castiron அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம். இயற்கைனா நம்மளுக்கு அயனுங்கிறது ஜென்ரலாக இயற்கையாக கிடைக்கக்கூடியது. இதை வச்சு தான் வந்து நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே ரொம்ப வருஷ காலமாக சமைச்சிட்டு இருந்தாங்க. முதல்ல வந்து மண்பானைகளில் சமைச்சாங்க. மண்பானைகள் வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை விட அது நல்லது. மண்பானைகளினுடைய உபயோகம் வந்து நம்மளால வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாது, ரொம்ப நாளைக்கு வராது, சீக்கிரமாக உடஞ்சிருங்கிறதுனால castironல பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது ஒரு 500-600 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே வந்து castiron ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப ரொம்ப எல்லா மக்களால் உபயோகப்படுத்துறது castiron ப்ராடக்ட்ஸ் தான். castiron அப்படிங்கிறது வார்ப்பிரும்புன்னு சொல்லுவோம் தமிழில். வார்ப்பு பாத்திரம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பழைய அம்மாக்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து castiron இங்கிலீஷில் அப்படியே மாற்றி ஒரு ஸ்டைலிஷாக சொல்லி பழகிட்டோம், அவ்வளோதான். வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. பழைய இரும்பு பாத்திரத்துக்கு இதுக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை. ரெண்டாவது மெயினாக வந்து நம்மளுக்கு castiron பாத்திரத்தில் அயன் கண்டென்ட் வந்து இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கும் அயன் கண்டென்ட் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். ஒரு விஷயம், இதில் நச்சுத்தன்மையான பொருட்கள் எதுவுமே இல்லை. இதே அலுமினியம் மற்ற ஏதாவது பொருட்கள்னா அதில் சின்ன சின்ன உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய கொஞ்சோண்டு நச்சு பொருட்கள் இருக்குது. நான்ஸ்டிக்னு எடுத்துட்டீங்கன்னா, நான்ஸ்டிக் அந்த டஃப்லான் கோட்டிங் வந்து நீங்கள் தோசை சுட உறிஞ்சு உங்கள் உடம்புக்குள்ள தான் போகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பாத்திரம் வாங்குறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்குள்ளே வந்து அதை உறிஞ்சு வந்துடும். மேலே ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறப்ப அந்த லேயர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புக்குள்ளே போகிறது வந்து அது ரொம்ப பெரிய நச்சுத்தன்மைன்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் castiron பொறுத்தளவுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட். நம்ம சமையல் பண்ணுறதுக்கு உகந்த பாத்திரம் வந்து castiron தான் அப்படின்னு வேர்ல்டு வைடாகவே வந்து ஒரு விஷயங்கள் இருக்குது. நல்ல ஃபாரின் கண்ட்ரீஸில் எல்லாமே வந்து castirons தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து எங்களோட தோசைக்கல். இப்போ castiron பாத்திரங்களும் கிட்டத்தட்ட நான்ஸ்டிக் பாத்திரங்கள் மாதிரியே ஆயிடுச்சு. நல்லா ஒரு ஃபினிஷ் கொடுக்க முடியுது. முதல்ல வந்து இந்த மாதிரிலாம் வந்து மெஷினிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்காது. பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மெஷினிங் ஃபெசிலிட்டிஸ் அருமையாக இருக்கும். சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு தோசை ஊற்றுனீங்கனாலும் ஈஸியாக வரும். இது வந்து சீசன்டுன்னு சொல்லுவோம். ஸோ சீசனிங் வந்து ப்ரீ சீசனிங் சொல்லுவோம். இப்போ இந்த சீசன் பண்ணப்பட்டதுனால உங்களுக்கு இரும்பு பாத்திரத்தில் முதல்ல எந்த தோசை ஊற்றினாலும் வராது. இப்போ சீசனிங் அப்படின்னு ஒரு மெத்தடு வந்து பண்ணி வச்சிட்டோம்னா, அதாவது பழக்குதல்னு சொல்லுவாங்க. முதல்ல கொஞ்சம் இயற்கையாக வந்து வேறு மாதிரி பழக்கி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இந்த காலத்து மக்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அதனால் வந்து ப்ரீ சீசனிங்கே வந்துருச்சு. இப்போ இது நாங்கள் வந்து ஏற்கனவே பழக்கப்படுத்தியே நான் உங்களுக்கு கொடுத்துறோம். அதனால் போன உடனே தோசை வாக்கலாம். அதை பற்றி எதுவும் கஷ்டமே இருக்காது. போனோடனே உங்களுக்கு ஒரு தோசை வந்து கொஞ்சம் செகண்ட் தோசையிலேருந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அதுவே சாதாரண இரும்புக்கள்னா உங்களுக்கு செகண்ட் தோசையே வராது. அது பழக்கிறதுக்கு 4 நாள் 5 நாள் ஆகும். ரெண்டாவது நிறைய நாள் அதுக்கு மெனக்கெடணும். பட் இது அப்படி இல்லை, எடுத்தோடனே யூஸ் பண்ணலாம். நான்ஸ்டிக் மாதிரியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, நான்ஸ்டிக்கை விட இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கிளியராக பண்ணணும். தண்ணியில் ஊற்றி முக்கி வச்சுக்க கூடாது. தண்ணி ஊற்றி முக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து castironனாலே துருப்பிடிக்கிற குணம் இருக்கும். இது யாரும் சொல்ல மாட்டாங்க ஜென்ரலாக. அப்படியே கொடுத்து அனுப்பிச்சுடுவாங்க. அவங்க கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு துருப்பிடிச்சிருச்சுன்னு தூக்கி வீசுவாங்க, வேறு ஏதாவது பண்ணுவாங்க. பட் castiron பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் ஆயில் கண்டென்ட் இல்லாமல் வச்சிங்க அப்படின்னா துருப்பிடிக்க தான் செய்யும். அதனால் நீங்கள் ஒன்ஸ் வந்து பாத்திரம் முடிச்சதுக்கு அப்புறமா லேசாக வந்து ஆயில் போட்டு தொடச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாள் இது வந்து லைஃப் வரும். ஓகே, எங்களுக்கு மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா தோசைக்கல், பணியாரக்கல் இதுதான் வந்து அதிகப்படியான மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ இதில்
இதுல பணியாரம் சுடுறதுக்கும் நீங்க நான்ஸ்டிக்ல பணியாரம் சுடுறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும். என்ன காரணம்னா இது டேஸ்ட் நல்லா இருக்கும். தோசையை இதுல சுட்டு பாருங்க, இதுல பணியாரம் சுட்டு பாருங்க, ரொம்ப சுவையான ஒரு பொருளா உங்களுக்கு கிடைக்கும். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஈவனா உங்களுக்கு வந்து வேகும். உங்களோட காஸ்ட் ஐரன் பொறுத்தளவுக்கு வந்து நம்மளுக்கு திக்னஸ் ஜாஸ்தி, சூடு வந்து ஒரே மாதிரியா பரவுறதுனால திடீர்னு சூடு ஜாஸ்தி ஆச்சுன்னா மேல் தோல் மட்டும்தான் கருகி நிற்கும், உள்ள இருக்கிறது வெந்திருக்காது. அந்த டெம்பரேச்சர் உள்ள பாஸ் பண்ணவே விடாது. ஒரு பொருள் வந்து கார்பன் மேல வந்துருச்சு அப்படின்னா அந்த கார்பன் வந்து சூடு ஃபுல்லா தாங்கிக்கும், அந்த உணவுனுடைய அளவுக்கு உள்ள பூதவே பூதாது, அந்த சூடு வந்து உள்ள பூதாது. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா பட் நான்ஸ்டிக் இந்த காஸ்ட் ஐரன் பொறுத்த அளவுக்கு சூட சீக்கிரமா பொருளுக்கு வந்து தள்ளாது, மொல்லமா தள்ளும். இப்போ சாதாரணமான ஒரு இந்த பாத்திரம் யூஸ் பண்றப்ப இதுல வந்து ஒரு 100 டிகிரி வருதுன்னு வச்சுட்டீங்கன்னா இதுல 80 டிகிரி தான் வந்து பொருளுக்கு வரும். 80 டிகிரி நிறைய நேரத்துக்கு இருக்கும், அதனால சீக்கிரமா வெந்து வந்துடும். இது வந்து கிரில்ங்க, ஓகே, ஃபிஷ் கிரில்னு சொல்லுவாங்க, அல்லது கிரில் நான்ஸ்டிக் செய்யறதுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட். இந்த வரியா இருக்கிறதுனால அந்த பாடி வந்து இதுல ஃபுல்லுமே வந்து ஸ்டிக் ஆகாது. ஸோ ஸ்டிக் ஆகாம மேல இருந்து இந்த இடைப்பாகங்கள் எல்லாம் வேகிறது ஒரு நல்ல டேஸ்டா இருக்கும். இது நடுவு இருக்கிறது கிறிஸ்பியா வேகும். ஸோ அதுக்கு தான், அந்த பர்பஸ்க்காக தான் இது கிறிஸ்பி ப்ளஸ் நல்லா ஒரு இதாக வந்து வேகிறதுக்கு ப்ரோட்டீன் உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கு இது வந்து ஒரு ரெகுலர் ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்டுங்க. இப்போ நம்ம நார்மல் கல்லில் இருக்கிற மாதிரி அந்த வடச்சட்டி இருக்கிறக்கும் இப்போ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் டிஃப்ரெண்ட்டு? நீங்கள் வடச்சட்டி நீங்கள் அலுமினியத்தில் தான் இப்போ யூஸ் பண்ணுவீங்க ஜென்ரலாக. ஆமாம், இது பழைய காலத்து வடச்சட்டி, அவ்வளோதான். இது வந்து இரும்பு வடச்சட்டின்னு சொல்லுவோம். இது வந்து வார்ப்பு இரும்பு வடச்சட்டியே தான். அதாவது இது எல்லா பொருளும் ஒன்றே தான். இது வந்து நம்ம பழைய நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி பண்ணுற பலகாரத்துக்கு எல்லாமே இது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வடச்சட்டியை பொறுத்தளவுக்கு. இப்பயும் அதே உபயோகத்துக்கு தான். ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பலகாரம் பண்ணுறதுக்கு, லட்டு, எல்லாத்துக்குமே வந்து இது மிகச்சிறந்த ஒரு பொருள். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீ குட். இது ஓகேங்க, வெஜிடபிள் கட்டிங் நாங்கள் டீ குட் வெஜிடபிள் கட்டிங்கு. இது பார்த்தீங்கன்னா கைப்பிடியிலிருந்தே வந்து டீ குட் தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ இது எல்லாமே கம்ப்ளீட் எஸ்எஸ், ஸ்க்ரூ முதல் கொண்டு எஸ்எஸ் தான். அதனால உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா துரு பிடிக்காது எப்பயுமே, எவ்வளோ வருஷம் ஆனாலும். திக்னஸ் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் திக்னஸ் இருக்கு. ஸோ அதனால வெஜிடபிள் கட்டிங் பொறுத்தளவுக்கு வந்து ஈஸியாக கட் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக கட் பண்ணலாம். ஓகேங்க, ஓகே, ஈஸியாக வெஜிடபிள் கட் பண்ணலாம். எல்லா வெஜிடபிள்ஸுமே கட் பண்ணிக்கலாம், எல்லா வெஜிடபிள்ஸுமே கட் பண்ணிக்கலாம். இது வந்து 1200 rupees வருதுங்க. இது வந்து 8 இன்ச் வரும், இந்த பக்கம் வந்து 10 inches வருது. ஓகே சார், ஓகே. இந்த ப்ராடக்ட் இது பொறுத்தளவுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட். எல்லாமே வந்து வுட்ல கட் பண்றது வந்து ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து இதே வந்து பிளாஸ்டிக்ல கட் பண்றப்ப அதோட துகள்கள் வயிற்றுக்குள்ள போயிட்டு தான் இருக்கும். பட் இது அப்படி இல்லை, வுட்டு தான் நமக்கு உள்ள போகும். அதுவும் தேக்கு மரத்து வுட்டு பொறுத்தளவுக்கு வந்து ரொம்ப அருமையா இருக்கும்.